வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது இந்த வராகி அம்மா இந்த இரவு நேரத்தில் எதுக்காக உன்னை பார்க்க வந்தேன்னா, இப்போதே இந்த இரவோடு இரவாகவே உன் வாழ்க்கையில் இருட்டாக இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக தான். நான் சொன்னேன்ற ஒரே காரணத்துக்காக நீ எதை பற்றியும் யோசிக்காம என்னுடைய நெற்றி குங்குமத்தை தொட்டு விட்டாய். என் நெற்றி குங்குமம் நிச்சயமாக உன் வாழ்க்கையை உனக்கான வெற்றிகரமாக மாற்றி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நீயே யோசிக்காத பல அற்புதங்களையும் நம்ப முடியாத பேர் அதிசயங்களையும் கூட உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கும் என் செல்லமே. எப்போவுமே நீ உன் மனசில் எதையாவது யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டு சோர்ந்து போயிருக்க. நீ தனியாக இருக்கிறோன்னு மட்டும் நினைக்காத. உன் கூட உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். என் அரவணைப்பில் தான் நீ இருக்கன்றதை புரிஞ்சுக்கோ. யார் யார் உன்னை விட்டு எப்போ போனாலும் எப்போதுமே உன் கூட நான் உனக்கு துணையாக பாதுகாப்பாகவும் தான் இருக்கேன். உனக்கு என்ன வரம் வேணும்னு இப்போது நீ கேட்டால் கூட இந்த மங்களகரமான நல்ல நாளின் இரவு வேளையிலேயே அது உனக்கு கிடைப்பதற்கான எல்லா வேலைகளையும் நான் செஞ்சு முடிச்சிருவேன் என் செல்லமே. நிச்சயமாக உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுத்து உன் வாழ்க்கையை நல்லபடியாக உன்னை வாழ வைப்பேன். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது, நீ முழு நம்பிக்கையோட முழு மனசோடு என்னை வணங்கும்போது என் அருளும் ஆசீர்வாதங்களும் உனக்கு முழுமையாக கிடைச்சே தீரும். உன் வாழ்க்கையில் இனி சுபமான சந்தோஷமான நல்ல விஷயங்களை நான் உனக்கு நடத்தி கொடுத்துட்றேன். உன்னையும் உன் குலத்தையும் காக்க இந்த வராகி நான் இருக்கும்போது நீ நிம்மதி பெருமூச்சு விட்டு சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழ தயாராகி என் செல்லமே. எந்த நேரமும் என்னையே நினச்சிக்கிட்டு இருக்க உனக்கு என் அருள் முழுவதையும் பெறுவதற்கான நேரம் வந்துருச்சு. நீ சீரும் சிறப்புமாக செல்வச் செழிப்போடு நலமோடு வளமோடு வாழப்போகிறாய். எல்லார்கிட்டையும் பொறுமையாக நிதானமாக அமைதியாக பேசு. போதுமான நேரம் நல்லா தூங்கு. ஒவ்வொரு வேலையையும் கவனமாக பொறுமையாக செய்யணும். எல்லாருக்கும் உண்மையாக இரு. யதார்த்தத்தை உணர்ந்துகொள். சரியாக திட்டம் போட்டு சிறப்பான வேலைகளை செய்யும்போது, நேர்மையாக சம்பாதிச்சு அதை நல்லபடியாக சேர்க்கும்போது நிச்சயம் உன் வாழ்க்கை மாறும் உயரும். எல்லார்கிட்டையும் நல்ல நாகரிகமாக நடந்துக்கோ. எதிர்பார்ப்பு இல்லாமல் யாராவது ஏதாவது செய்வாங்கன்னு யோசிக்காமல் எல்லாரிடமும் அன்பு செலுத்தக்கூடிய பிள்ளையாக இரு. காசு பணம் சொத்து சுகம் மட்டும் பெருசு நினைக்காம அமைதியும் நிம்மதியும் வாழ்க்கையில் முக்கியன்றத நீ புரிஞ்சு நடந்துக்கோ என் செல்லமே. தவறே செய்யாமல் உன் வாழ்க்கையில் நீ வலிகளையும் வேதனைகளையும் அனுபவித்த காலத்தையெல்லாம் முடிச்சு வச்சு இப்போது உனக்கான நல்லதை நல்லபடியாக நான் நடத்தி தரப்போகிறேன். உன்னுடைய அன்பின் வலிமையை இந்த உலகம் புரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. இனி யார் மூலமாகவும் எந்த வகையிலும் நீ கஷ்டப்படாத அளவுக்கு இந்த வராகி அம்மா நானே உனக்கு துணையாக இருக்க போகிறேன். உன் மனசில் தேவையில்லாத கோபமோ எதிர்பார்ப்போ ஆசைகளோ எதிர்மறை சிந்தனைகளோ எதுவும் வேண்டாம். நீ ஏற்கனவே இது எல்லாத்தையும் மனசில் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்க. எதுவாக இருந்தாலும் தெளிவாக சிந்தனை செய். அமைதியாக உட்காந்து என் கூட பேசு. என்னுடைய ஆலயத்துக்கு வந்து நீ பேசினாலும் சரி, அல்லது உன் வீட்டில் இருந்துக்கிட்டே என்னுடைய உருவத்தை மனசில் நினச்சிக்கிட்டு நீ நினச்சதையெல்லாம் உன் மனசுக்குள்ளே பேசினாலே அதை கேட்டு உனக்கு எல்லாத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுப்பேன். என் பிள்ளையான உன் வாழ்க்கையில் எல்லாமே நன்மைகளாகவும் நல்ல விதமாகவும் நடக்க தான் போகுது. நீ எப்போதும் ஆணவமும் அகங்காரமும் இல்லாமல் அன்பா பொறுமையாக பாசமாக இருக்க கற்றுக்கோ. உன் வாழ்க்கை என் கைகளில் இருப்பதால் கண்டிப்பாக உன் வாழ்க்கையை நான் உயர்த்தி பிடிப்பேன். நீ எப்போதும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்து. வாழ்க்கையில் தொடர்ந்து ஜெயிக்கணும்னா உடம்ப நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அல்லவா? நீ சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் எல்லாத்தையும் நான் உனக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி இருந்தும் கூட மகிழ்ச்சியாக இருப்பதில் உனக்கு என்ன குழப்பம்? கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரும். எல்லாரும் மகிழ்ச்சியாக வாழ போகிறீங்க. என்னை வந்து சரணடைந்த ஒருத்தர் எதிர்காலத்தை பற்றியோ தற்போதைய சூழ்நிலைகளை பற்றியோ கவலை கொள்ள வேண்டாம். வீண் கவலை எந்த விதத்திலும் உனக்கு பலன் தராது. என் மேலே நம்பிக்கை வச்சு நடப்பது எல்லாமே நன்மைக்கே நீ நம்பும்போது உன் விருப்பப்படியே உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி முடிப்பேன். எப்போவுமே
எனக்கு ஒரு பிரச்சனைன்னு ஒருபோதும் சொல்லாதே. பிரச்சனை நீ சொல்லும் போதே உனக்கே தெரியாம உன் மனசுல கவலையும் பயமும் கட்டாயம் வந்துவிடும். அதனால தான் எப்போது ஏதாவது ஒரு பிரச்சனை கஷ்டம்னு இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு சவால்னு சொல்லிப்பாரு. சவால்னு சொல்லும் போதே அதை எதிர்த்து போட்டி போட்டு ஜெயிக்கணுன்ற அந்த எண்ணமும் தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாக வந்துவிடும். மனிதர்கள் எப்போதும் சவால்களை தைரியமாக பார்க்க தனியாக துணையாக இருப்பவர்களாகத்தானே இருக்கீங்க. கண்டிப்பா உன் வாழ்க்கையிலையும் உன்னால சவால்களை எதிர்த்து ஜெயிக்க முடியும். இந்த பிறவியிலும் இனி வரப்போற பிறவிகளிலும் உனக்கு எந்த விதத்திலும் யாரும் தீங்கிழைக்க முடியாத அளவுக்கு உனக்கு துணையாக நான் இருக்க போறேன். என்னை மீறி உன் வாழ்வில் எதுவும் நடக்க விடமாட்டேன் என் செல்லமே. உன்னுடைய அன்பையும் பக்தியையும் தவிர வேறு எதையுமே இந்த வராகி அம்மா உன்கிட்ட கேட்கல. நீ எப்போது என்னை பார்க்காம இருந்தாலும் யோசிக்காம இருந்தாலும் கூட இந்த வராகி அம்மா உன்னை கவனிச்சுக்கிட்டும் என் கண்காணிப்பில் உன்னை வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். என்னுடைய அருளால் கண்டிப்பாக உன் நிலைமை உயரும். நீ எனது பொக்கிஷமாக இருக்கும்போது என்னுடைய அனுமதி இல்லாமல் யாரும் உன்னை தொட முடியாது. உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா நான் இருப்பேன். நீ ஒருபோதும் கலங்காதே. கூடிய விரைவில் நீ எதிர்பார்த்து கேட்ட அத்தனை விஷயங்களையும் உன் கைகளில் கொடுத்துருவேன். உன் வாழ்க்கை நீ விரும்பியது போலவே மாறப்போகுது. கண்டிப்பாக நீ ஜெயிக்க போகிற. அதை ஆனந்தமாக நான் கண்டுகளிக்க போகிறேன் என் செல்லமே. வாழ்க்கை பயணத்தில் பலவிதமான மனிதர்களிடமிருந்து சில விமர்சனங்களும் குறைகளும் எதிர்மறையான வார்த்தைகளும் வரும்போது அதை பார்த்து கலங்காதே. எல்லார்கிட்டையும் போய் நீ யாரும் நிரூபிக்க முயற்சி செய்யாதே. எல்லா மனிதர்களும் உன்னை புரிந்து கொள்ளும் காலம் வரும். அது வரைக்கும் எல்லாத்தையும் என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு. உன்னை அறிந்த நான் உன் கூடவே இருக்கும்போது என் செல்லப்பிள்ளையான நீ கலங்கும்படியும் கவலைப்படும்படியும் நான் நிச்சயமாக விட்டுட மாட்டேன். மிகுந்த மனக்கலக்கத்தோடும் கவலையோடும் இருக்கக்கூடிய உனக்கு நீ எதிர்பார்த்ததையெல்லாம் நல்லபடியாக செஞ்சு தர்றேன். எப்போதும் உன்னால் ஒருத்தர் வாழ்க்கை நல்லா இருக்கணுமே தவிர யார் மூலமாகவும் உனக்கு கெடுதலும் வரவிட மாட்டேன். நீயும் யாருக்கும் கெடுதல் செஞ்சதாக இருக்கவும் விடமாட்டேன். உனக்கு நல்லது நடக்கணுன்ற பிராப்தம் இருந்ததால் தானே இப்போது என்னுடைய கைகளையும் நெற்றியையும் தொட சொன்னேன். என்னுடைய கரங்களால் உன்னை ஆசீர்வதித்து என் நெற்றி குங்குமத்தை தொட்ட உன் கரங்களிலேயே உனக்கான வெற்றியை ஒப்படைக்க போறேன். என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் என் சங்கல்பப்படி என் ஆசீர்வாதத்தைப்படி தான் உனக்காக நான் செய்கிறேங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இரு. இந்த வராகி அம்மா தான் உனக்கு பலமாகவும் துணையாகவும் ஆதரவாகவும் இருப்பேன்றத நீ ஒருபோதும் மறந்துடாதே. நீ கஷ்டப்படும்படி நான் ஒருபோதும் விட்டு வைக்க மாட்டேன். உன்னுடைய நலன் மீதும் உன்னுடைய வாழ்க்கை மீதும் எனக்கு நிறைய அக்கறை இருக்கு. உன் மனசுல நீ என்ன நினைக்கிறியோ அதை சிறப்பாக செய்துவிடு. எல்லாமே உன் நல்ல மனசுக்கு நல்லதாகவே நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் செல்லவே. எந்த ஒரு மனிதன் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறானோ அந்த மனிதன் நிச்சயம் நன்றாகவே இருப்பான். நேற்று வரைக்கும் நடந்ததை மறந்துட்டு இன்னைக்கு நடக்கிற விஷயத்துல நீ கவனம் செலுத்தும் போது நாளை நடப்பதும் நன்றாகவே இருக்கும். என் அருளாசிகளோட உன் வாழ்க்கையை நான் அழகாக அமைச்சு தர்றேன். உன் வாழ்க்கையில நடக்கும் அனைத்து கஷ்டங்களுக்கும் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என் செல்லமே. நீ என்னை மட்டும் நம்பும்போது என் நாமத்தை மட்டும் சொல்லும்போது எல்லா கஷ்டங்களையும் தாண்டி உன்னால் ஜெயிச்சு வாழ முடியும். உன் மனசு புண்ணாகி காயத்தோடும் வருத்தத்தோடும் உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியும். ஆனால் நீ வருத்தப்படாத. என் மென்மையான கரங்களால் உன்னை வருடி கொடுத்து உன் பக்கத்திலே தான் நான் உனக்கு துணையாக இருக்கேன். கூடிய சீக்கிரம் உன்னை பொன்னாக மாற்றக்கூடிய நாள் வந்துடுவேன் செல்லமே. நாளை விடியலே உனக்கான நல்விடியலாக இருக்கும்படியாக இன்று இரவோடு இரவாகவே உன் துயரத்தையும் துன்பத்தையும் துரத்தி அடிக்கப் போறேன். உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் சுகமாகவும் சொகுசாகவும் கொடுக்க நான் இருக்கும்போது உனக்கு எந்த குறையும் வராது. உயிருக்கு உயிராக உன் வராகியம்மா நான் உனக்கு துணையாக இருப்பேன். யாரையும் ஏமாத்தாம பொய் சொல்லாம சொந்த உழைப்பில் சுயமாய் வாழ்ந்து முன்னேறணும்னு நினைக்கிற உனக்கு என் துணை எப்போதும் இருக்குவேன் செல்லமே. அடுத்தவை உழைப்பில் வாழாம அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படாம இருப்பவர்கள் தான் எனக்கு பிரியமான பிள்ளைகள். அப்படிப்பட்ட நல்லவர்களுக்கு தான் நான் வெற்றியையும் கொடுப்பேன். உனக்கான வெற்றியை உன் கைகளில் சேர்க்க வந்துட்டேன்.
நீ இத்தனை நாள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் முடிவாக இப்போது உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வந்து சேரப்போகுது. நீ எதுக்காக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியோ அது எல்லாமே உன்னிடம் வந்து சேர்வதற்கான காலம் வந்துடுச்சு என் செல்லமே. உலக பந்தம்ங்கிற கூட்டில் சிக்கிக்கிட்டு கஷ்டம் நஷ்டம் பிரச்சனைன்னு பேதலித்து கொண்டிருக்கும் உனக்கு எல்லாவற்றையும் சரி செய்ய இந்த வராகியம்மா நான் வந்துட்டேன். இப்போது அது எல்லாத்தையும் நான் சரி செஞ்சு சுத்தம் செய்வதால் தான் உன் வாழ்க்கை உனக்கு சோதனையாக தெரியுது. ஆனால் இந்த சோதனை காலம் வரும்போது நீ பயப்படாதே. இந்த வராகியம்மா உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை செஞ்சு தருவேன். நீ தவறு செஞ்சியோ இல்லையோ, பாவம் செஞ்சியோ இல்லையோ, நீ நல்லவனோ கெட்டவனோ, எப்போது என் நாமத்தை உன்னுடைய நாவினால் உச்சரிச்சியோ அந்த கணமே நான் உன் வாழ்க்கையில் இருக்க கஷ்டங்களை எல்லாம் உன்னுடைய கஷ்டங்களையும் கெடுதல்களையெல்லாம் அகற்றிட்டு உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்றத்தை கொடுத்து உன்னை உயர்த்தணும்னு முடிவு செஞ்சுட்டேன். உன் கவலையை தீர்த்து உனக்கான நல்லதை செய்வதற்கான நாளாகத்தான் நாளைய நாளை தேர்ந்தெடுத்திருக்கேன். இன்று இரவோடு இரவாகவே எல்லா கஷ்டங்களும் முடிஞ்சு போயிடும். நாளையிலிருந்து நீயும் உன் குடும்பமும் சகல செல்வத்தோடும் சௌபாக்கியவதியாகவும் நோய் நொடியில்லாத நல்ல வளமான வாழ்க்கையும் பெற்று சுபிட்சமாக வாழப்போற. உன் கண்ணீருக்கும் கவலைகளுக்கும் யார் காரணமோ அவங்க கூடிய சீக்கிரம் உன் காலடியில் வந்து விழுந்து கிடப்பாங்க. உன்கிட்ட மன்னிப்பு கேட்கும்படியும் நான் செஞ்சு காட்டுறேன். என் வார்த்தைகள் மேலே நம்பிக்கை வச்சு கண்ணீர் வடிக்காம தைரியமா இரு. நீ மற்றவங்களுக்கு என்ன செய்றியோ அதுதான் இன்னொருவர் மூலமாக உனக்கு வந்து சேரும். முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் துரோகம் செய்யாம யாரையும் ஏமாத்தாம எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக இருந்தீனா உனக்கான உதவி யார் மூலமாக வேண்டுமானாலும் வந்து சேரும். மிகுந்த வேதனையிலும் அளவு கடந்த சந்தோஷத்திலும் கூட நீ நிதானமாக இருக்கணும். உன் நிலைமை என்னங்கிறத மறக்காமல் இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் உன்னால் உன் வாழ்க்கையில் முன்னேற முடியுமென்னு செல்லமே. நீ வாழ்க்கையில் முன்னேறதுக்கும் நல்லா வாழ்கிறதுக்கும் நான் யாராவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு உதவி செஞ்சு உனக்கு நிம்மதியான முன்னேற்றம் மிக்க வாழ்க்கையை அமைத்து தருவேன்.